இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ட்வெட் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து டேஃப் கல்லூரிக்கு மானியம். இந்திய மாணவர்களுக்கான ட்வெட் கல்வி வாய்ப்பை அதிகரிக்கும் முயற்சி சாஹித். இந்திய மாணவர்கள் ட்வெட் கல்வி வாய்ப்பினை நழுவவிடக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிக கவனமாக இருக்கிறது. அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருப்பதோடு வாய்ப்புகளையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார் துணை பிரதமர் சாஹித் ஹமீதி. அதில் ஒரு பகுதியாக ட்வெட் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டிலிருந்து டேஃப் கல்லூரிக்கு மானியம் வழங்கப்பட்டு அங்கு இந்திய மாணவர்களுக்கான ட்வெட் கல்வி வாய்ப்பை அதிகரிப்பது அடங்கும் என நேற்று ஜொஹூர் மக்கோதாவில் இந்தியர்களுடனான சந்திப்பு கூட்டத்தில் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இதனிடையே நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் முதலில் பிற மதத்தினரையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பேசிய சாஹித், வாக்காளர்கள் நமக்கு வாக்களித்து நம்மை கைவிடக்கூடாது என்பதை உறுதி செய்ய அவர்களுக்கு நமது சேவை தரமும் இருக்க வேண்டும். இது நடந்தால் நம்மை வெற்றியடைய செய்வதில் மக்களே போராடுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். நமது சேவை தரமாக இருப்பின் யார் நம்மை எப்படி தூற்றினாலும் மக்கள் நம்மீதான நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள். இது எனது அனுபவம். என் பாகண்டத்தோ மக்கள் என்னை கைவிடவில்லை. அதுபோலதான் நீங்களும் இங்கே நல்ல சேவையை வழங்க வேண்டும் என மக்கோதா சட்டமன்ற தேர்தலின் தேசிய முன்னணி வேட்பாளரான சையத் ஹுசைன் சையத் அப்துல்லாவுக்கு நினைவுறுத்தினார் துணை பிரதமர். UPSR PT3 தேர்வுகள் அகற்றப்பட்டதுதான். கல்வி அமைச்சு திட்டவட்டம். 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான UPSR தேர்வும் 3ஆம் படிவ மாணவர்களுக்கான PT3 பள்ளி நிலையான மதிப்பீடும் மீண்டும் கொண்டு வரப்படாது. அவ்விரு தேர்வுகளையும் அகற்றிய முந்தைய அரசாங்கத்தின் முடிவு நிலை நிறுத்தப்படுவதாக கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் இன்று தெரிவித்தார். UPSRஐயும் PT3ஐயும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என அண்மைய காலமாக கோரிக்கைகள் எழுந்தாலும் அமைச்சு அம்முடிவில் உறுதியாக உள்ளது. உண்மையிலேயே அத்தேர்வுகளை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றால் கவனமுடனும் முழு அளவில் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். மாறாக எல்லோரும் நினைப்பது போல அவ்வளவு எளிதில் அது சாத்தியமாகிவிடாது என்றார் அவர். நம் பிள்ளைகள் ஒன்றும் ஆய்வு கூட எலிகள் அல்ல. சதா காலமும் பரிசோதித்து பார்ப்பதற்கு. நினைத்தால் தேர்வுகளை கொண்டு வருவதும் நினைத்தால் அகற்றுவதுமாக இருந்தால் கல்வியில் நாம் ஒன்றும் சாதிக்க முடியாது. இது ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என ஃபட்லினா சுட்டிக்காட்டினார். மேற்கண்ட தேர்வுகள் அகற்றப்பட்டு விட்டாலும் வகுப்பறை சார் மதிப்பீடுகளை வலுப்படுத்தவும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தில் இடையூறு வராத வகையில் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சிகளை வழங்குவதிலும் அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் சொன்னார். 50 ஆண்டுகளில் மிகச்சிறந்த அடைவு நிலை பதிவை செய்துள்ள ரிங்கிட் அதனை தக்க வைத்துக் கொள்ளும் நிபுணர்கள் கணிப்பு. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு காலாண்டு சாதனை மதிப்பை பதிவு செய்துள்ள ரிங்கிட் நாணயம் அந்நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டின் 3வது காலாண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு 12 விழுக்காடுக்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது. 1973ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு காலாண்டில் அதிக ரிங்கிட்டின் மதிப்பு இவ்வளவு உயர்ந்திருப்பது இதுவே முதல் முறையாகும். இதன் வழி வளர்ந்து வரும் சந்தை நாணயங்களிலேயே மிகச்சிறந்த அடைவு நிலை பதிவை செய்த நாணயமாக ரிங்கிட் விளங்கும். இந்நிலையில் மத்திய வங்கியான பேங்க் நெகேரா வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு தவிர்க்கும் என்பதால் ரிங்கிட்டின் மதிப்பு உயர்வு நீடிக்கும் என பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். அமெரிக்காவுடனான விகித வேறுபாடுகளை குறைத்தல், வர்த்தக செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் கவர்ச்சிகரமான சொத்து மதிப்பீடு ஆகிய நடவடிக்கைகள் ரிங்கிட்டின் மேலும் வலுப்படுத்த உதவும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஈப்போவில் 69 பள்ளி மாணவர்கள் கைது. ஈப்போ ஜாலான் கிளேவாரிங் ரியாவில் நேற்றிரவு காவல்துறையினரால் நடத்தப்பட்ட ஓப்ஸ் பெர்சபாடு சாம்சங் ஜலனான் எனும் நடவடிக்கையின் போது சட்டவிரோத சாலை பந்தயங்கள் மீது ஒடுக்குமுறையில் மொத்தம் 136 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 130 பேர் ஆண்கள் மற்றும் 6 பேர் பெண்கள் என்ற நிலையில் அதில் 69 பேர் பள்ளி மாணவர்கள் ஆவர்.
அந்த 69 மாணவர்களில் 22 பேர் இவ்வாண்டு SPM தேர்வை எதிர்நோக்க உள்ள படிவம் 5 பயிலும் மாணவர்கள். இந்நிலையில் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 168 சம்மன்கள் வெளியிடப்பட்டதாக பேரா காவல்துறை தலைவர் டத்தோ அசிசி மேட் அரிஸ் தெரிவித்தார். இந்நடவடிக்கையில் 101 மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பரிசோதனை செய்ததோடு அவற்றில் 20 பல்வேறு குற்றங்களுக்காக பறிமுதல் செய்யப்பட்டன. 37வது வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. முகமது ரம்லி. டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நோய் பரவிய 37வது வாரத்தில் 1794 குறைந்துள்ளது என சுகாதார இயக்குனர் டத்தோ டாக்டர் முகமது ரட்சி அபு ஹசாம் தெரிவித்தார். முந்தைய வாரத்தில் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1870 பதிவாகியிருந்தது. இந்த வாரத்தில் டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் குறைந்ததோடு எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் நாட்டில் மொத்தம் 80,865 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். இவ்வாண்டு நாட்டில் மொத்தம் 10,120,236 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் கடந்த ஆண்டு 59 இறப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இவ்வாண்டு டெங்கி காய்ச்சலால் 89 இறப்புகள் பதிவாகியுள்ளன. நாட்டில் பாப்லிங் சகாப்தம் டத்தோ டாக்டர் PS நாதன் முதுமையால் மறைவு. நாட்டில் பாப்லிங் விளையாட்டுத் துறையின் முன்னோடியும் பாப்லிங் சகாப்தமுமான டத்தோ டாக்டர் PS நாதன் தனது வயது மூப்பால் நேற்று காலமானார். 90 வயது டத்தோ நாதன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை விட்டு சென்றுள்ளார். மலேசிய டெம்பின் பாப்லிங் சங்கத்தை நிறுவி 50 ஆண்டுகளாக அதன் தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் PS நாதன். அன்னாரின் மறைவு மலேசிய பாப்லிங் துறைக்கு பேரிழப்பு என MTBC அறிக்கை ஒன்றில் கூறியது. டத்தோ PS நாதனின் தலைமையில் வழிகாட்டுதலில் மலேசிய பாப்லிங் விளையாட்டுத்துறை உலக தரத்திற்கு முன்னேற்றம் கண்டது யாரும் மறுக்க முடியாது. உள்ளூர் மற்றும் அனைத்துலக விளையாட்டு அரங்கிற்கு அவர் ஆற்றிய பங்கு காலத்திற்கும் நினைவு கூறப்படும் என்று MTBC தனது இரங்கல் செய்தியை கூறியுள்ளது. மலாக்காவில் சிவப்பு விளக்கை மீறி காருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி மரணம். மலாக்கா ஜாலான் பந்தாய் பெலிம்பிங் ஒரே குடோங்கில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் சிவப்பு விளக்கை மீறிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி காரோடு மோதி உயிரிழந்தார். நேற்றிரவு 10 மணி வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் மரணமடைந்தவர் ஒரு தொழிற்சாலை ஊழியரான 50 வயது முகமது ஹைருல் நிசாம் மாட் சஹத் என தெரிவிக்கப்பட்டது. விபத்தில் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் யமஹா Y15R மோட்டார் சைக்கிள் மற்றும் SUV ரக காரான சுப்ரா ஃபாஸ்டர் எனும் மலாக்கா திங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பதி தெரிவித்தார். தானா மீராவில் இருந்து தானான் குருபோங்கிற்கு செல்லும் வழியில் பச்சை விளக்கு விழுந்ததும் பயணத்தை தொடர்ந்த காரை சிவப்பு விளக்கை மீறிய மோட்டார் சைக்கிள் ஓட்டி வந்து மோதியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை 35 வயது காரோட்டி காயமின்றி உயிர் தப்பினர். மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் சடலம் சவ பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. சுங்கைபுலோ மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய கைதி குவாந்தான் பேருந்து நிலையத்தில் சிக்கினார். கடந்த செப்டம்பர் 18ஆம் தேதி ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ மருத்துவமனையில் இருந்து தப்பியோடிய தண்டனை கைதி தற்போது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். குவாந்தான் பேருந்து நிலையத்தில் அக்கைதியை கைது செய்ததை மத்திய மலேசிய சிறைச்சாலை இன்று உறுதிப்படுத்தியது. சோதனை நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் வழங்கிய தேர்வுகளின் அடிப்படையில் வெற்றிகரமாக அந்த கைதியை பிடிக்க முடிந்ததாக அத்துறை தெரிவித்துள்ளது. தற்போது அந்த ஆடவன் எவ்வாறு தப்பித்தான் என்பதை விசாரிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கைதி தப்பிக்க வழிவகுத்த கடமைகளில் அலட்சியமாக இருந்த நபர்கள் மீது கடுமையாகவும் உடனடியாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தது சிறைச்சாலைத்துறை. மர்சிங்கில் யானையை மோதிய வாகனம் நூலிழையில் உயிர் தப்பினார் ஆசிரியர். நேற்று ஜொஹோரின் நிதார் மெர்சிங் சாலையில் ஆசிரியர் ஒருவர் யானையை மோதி அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் தப்பினார். என்டாவில் இருந்து கஹாங் குலுவாங்கை நோக்கி பயணித்த ஹோண்டா சிட்டி வாகனம் யானை மீது மோதி விபத்துக்கு உள்ளானது
விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் வாகனத்தை தவறாக ஓட்டி வந்த 30 வயது ஆசிரியர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து நடந்த இடத்திலிருந்து யானை செல்லும் வரை அந்த ஆசிரியர் வாகனத்திலேயே இருந்ததாக மெர்சிங் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷெரீப் ராய் ஷேக் முண்டோத் கூறினார். விபத்துக்குள்ளான யானை அருகில் உள்ள செம்பனை தோட்டத்திற்கு நோக்கி நகர்ந்ததால் அதன் உடல்நிலையை அடையாளம் காண முடியவில்லை என அவர் தெரிவித்தார். மும்பை விரைவு ரயிலில் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு காணொலி பகிர்வு. மும்பை கரீப் ரத் விரைவு ரயிலில் நேற்று G17 பெட்டியின் பக்கவாட்டு இரும்பு பெட்டியில் பாம்பு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை பார்த்த பயணிகள் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இது பற்றிய தகவல் தொடர்ந்து நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசாரும் அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளை துரிதப்படுத்தினர். இந்நிலையில் G17 பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் மற்ற பெட்டிகளுக்கு மாற்றப்பட்டதுடன் அப்பெட்டி மூடப்பட்டது. இதனிடையே ரயிலுக்குள் புகுந்த அப்பாம்பு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளது.